ஜீவநீரோடை ஊழியங்கள் வழங்கும் இதயத்திற்கு இன்று ஒரு சிந்தனை. உயர்ந்த சிந்தை. எழுதப்பட்ட வேதாகம சட்டத்திட்டங்களையும் பிரமாணங்களையும் பார்த்து பார்த்து அதன்படி வாழ்வது என்பது வேறு, தேவனுடைய சிந்தையின்படி வாழ்வது என்பது வேறு. சில நேரங்களில் வேத வசனங்களை ஆதாரங்களாக காட்டி நாம் சில செயல்களை நல்லது என்றும் சில செயல்களை தவறானது என்றும் நிதானிக்க முடியும். ஆயினும் சில சூழ்நிலைகளில் ஒரு செயல் பிரமாணங்களின்படி சரி என்று சொல்லப்பட ஏதுவாயிருந்தாலும் தேவ சிந்தையின்படி அது தவறாயிருக்க முடியும். ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது வேத வசனங்களை படித்து படித்து அதன் அடிப்படையில் செயல்படுவது மட்டுமல்ல, தேவ ஆவியின் மூலமாக தேவனுடைய உணர்வுகளையும் விருப்பங்களையும் சூழ்நிலைக்கேற்றபடி புரிந்து கொண்டு செயல்படவும் வேண்டும். லோத்துவை மீட்க சென்றதின் வாயிலாக சோதோம் நாட்டு ராஜாவின் ஜனங்களும் மீட்கப்பட்டு பொருட்களும் மீட்கப்பட்டன. இப்போது சோதோம் ராஜா அதற்கு சன்மானமாக பொருட்களை எல்லாம் ஆபிரகாமே எடுத்துக்கொள்ள சொன்னான். ஒரு மாபெரும் சாகசத்தின் வாயிலாக சோதோம் ராஜாவுக்கு பெரிய நன்மை நடந்திருக்கும் போது அதற்கு பிரதிபலனாக பொருட்களை பெற்றுக்கொள்ளுவது பிரமாணங்களின்படி தவறாக இருக்க முடியாது. ஆனால் ஆபிரகாம் அவைகளை ஏற்றுக்கொள்ளவில்லை. காரணம் என்ன? அதுதான் தேவ சிந்தை. ஏனென்றால் ஆபிரகாமின் நோக்கம் லோத்துவை மீட்பதே. அதை அவன் சாதித்தான். எனவே ராஜாவிடம் சன்மானம் வாங்குவது பொருத்தமானதல்ல. ஏனென்றால் ஒரு செயல் சரியா தவறா என்பதை விட தேவனுடைய பரிசுத்த நிலைக்கு அது உகந்ததும் பொருத்தமானதுமா என்பதே முக்கியம். இரண்டாவதாக, சன்மானம் பெறுவது பாவமோ குற்றமோ அல்ல, ஆனால் அது ஆபிரகாமின் உயர்ந்த கொள்கைக்கு ஏற்றதல்ல. அதன் மூலம் ஆபிரகாம் சோதோம் ராஜாவால் உயர்நிலைக்கு வந்தவன் என்று பின்னர் பிறரால் கூறப்படும் வாய்ப்புகள் உண்டு. ஆனால் ஆபிரகாமிற்கோ தேவனை தவிர வேறொருவரும் தன்னுடைய உயர்வுக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் உரிமை கொண்டாடிவிடக் கூடாது என்ற வாஞ்சை இருந்தது. எனவே அவன் சோதோம் ராஜாவினால் வரவிருந்த ஆதாயங்களை நிராகரித்தான். ஆம், சில காரியங்கள் பாவமற்றவைகள்தான், ஆயினும் அவை பரிசுத்தமானவைகள் அல்ல. பல காரியங்கள் தவறானவைகள் அல்ல, ஆயினும் மகிமையான தேவனுடைய வழியில் நடந்திட தங்களை அர்ப்பணித்தவர்களுக்கு அவை உகந்ததோ தகுதியானதோ அல்ல. ஆம், பிரமாணங்களை மட்டுமல்ல, தேவனுடைய மனதையும் நாம் சூழ்நிலைக்கேற்றபடி பார்த்து உணரும் ஆவிக்கேற்ற ஞானத்தை தர தேவனிடம் ஜெபிக்க வேண்டும். சிந்தனைக்கு, பெரும்பாலும் மனிதன் தன்னைத்தானே ஏமாற்றும் அளவிற்கு அவன் பிறரால் ஏமாற்றப்படுவதில்லை. பெரும்பாலும் மனிதன் தன்னைத்தானே ஏமாற்றும் அளவிற்கு அவன் பிறரால் ஏமாற்றப்படுவதில்லை.